நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தமிழகத்தில் 9525 கோவில்களின் கணக்குகள் இதுவரை தணிக்கை செய்யப்படாதது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவில் மீட்பு ஆர்வலர் TR ரமேஷ் தாக்கல் செய்த மனுவில் தமிழக கோவில்களின் ஆண்டு வருவாய் மற்றும் செலவினங்களுக்கான தணிக்கை அறிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு பிளீடர் அருண் நடராஜன் கடந்த ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி அனைத்து கோவில்களின் இணை உதவி கமிஷனர்கள் மற்றும் செயல் அலுவலர்களுக்கு தணிக்கை அறிக்கைகளை கோவில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய அறநிலையத்துறை கமிஷனர் உத்தரவு அனுப்பியிருந்தார் என்றார். மேலும் அந்த உத்தரவை எத்தனை பேர் நிறைவேற்றியுள்ளனர், இன்னும் யார் நிறைவேற்றவில்லை என்பதை அறிய அவகாசம் வேண்டும் என கூறினார். இதனை பரிசீலித்த நீதிபதிகள் கோவில் கணக்குகள் தணிக்கை செய்யப்படாமல் இருப்பது ஏன், தணிக்கை செய்யப்படாததற்கான காரணத்தை அறநிலையத்துறை கமிஷனர் கண்டறிந்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். 2023 மார்ச் 3இல் தலைமை தணிக்கை இயக்குனரும் இதே விஷயம் குறித்து கடிதம் எழுதியுள்ளார். பழனி, திருச்செந்தூர் போன்ற பெரிய கோவில்களின் கணக்குகள் ஏற்கனவே தணிக்கை செய்யப்பட்டுள்ளன. அவற்றை விரைந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் எத்தனை கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டுள்ளன, எத்தனை கோவில்கள் நிலுவையில் உள்ளன, எத்தனை அறிக்கைகள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன, எத்தனை பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்பதற்கான முழுமையான விவரத்தை கமிஷனர் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது. இதையடுத்து வழக்கின் அடுத்த விசாரணை செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.